தாவேகாவில் முக்கிய பொறுப்புகளுக்கான நிர்வாகிகள் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து தாவேகாவில் இணையக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறதும் அரசியல் களத்தில் உற்றுநோக்கக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து மேலும் பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி காயத்ரி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வேகம் எடுக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளினுடைய நியமனம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது தகவல் தொழில்நுட்ப அணி, அதே போன்று செய்தி தொடர்பாளர்கள் அணி என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை நியமனம் செய்யக்கூடிய நிகழ்வு இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முக்கிய நபர்கள் கட்சியில் இணையக்கூடிய நிகழ்வும் இன்றைக்கு நடைபெறுகிறது. அந்த வகையில் தகவல் தொழில்நுட்ப அணியில் சிடிஆர் நிர்மல் குமார் இன்றைக்கு இணைகிறார். அவர் அதிமுகவினுடைய ஐடி பிரிவு இணை செயலாளராக இருந்தவர். 2023 மார்ச் மாதத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிக குறிப்பா மாநில தலைமைகளுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு வார்த்தை போர் வெடிக்கிறது. அந்த நேரத்தில் சமூக ஊடகங்கள்ல சக தலைவர்கள் குறித்து பரஸ்பரம் கடுமையான வார்த்தைகள் என்பது முன்வைக்கப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அப்ப பாஜகவினுடைய ஐடி பிரிவு தலைவராக இருந்த சிடிஆர் நிர்மல் குமார் மாநில தலைமை மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். அவர்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஐடி பிரிவில் இன்றைக்கு இணைய இருக்கிறார். அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா, அதன் பின் சமூக ஊடகங்களில் இயங்கக்கூடிய ராஜ்மோகனும் தற்போது அவருக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு இன்றைக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சிவப்பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவப்பிரியன். தாவேகாவினுடைய இந்த நிகழ்வுகள் தகவல் தொழில்நுட்ப அணி, செய்தி தொடர்பாளர்கள் அணி அப்படின்னு கட்சியை வலுப்படுத்தக்கூடிய, கட்டமைப்பை பலப்படுத்தக்கூடிய இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதாவது இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பாஜகவில் இருந்தவர், அதிமுகவுக்கு வந்தார். இப்போ மூன்றாவது கட்சி அவர் மாறி இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவும் அதே போன்று திமுகவினுடைய ஒரு அங்கமாக இருந்தவர். அதன் பிறகு விசிகாவுக்கு வந்தார். இப்பொழுது அவருக்கும் இது ஒரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா மூன்றாவது கட்சி. இப்போ என்னன்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு. என்னால் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சிக்கு வேறு ஒரு கட்சியிலிருந்து வருபவர்கள் கொஞ்சம் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் வருவது எப்பவுமே ஒரு பலமாக தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பின்னால இருக்கிற பேக்ரவுண்டையும் கொஞ்சம் பார்க்கணும். என்ன ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் என்ன மாதிரி விஷயங்களை அவர் செய்தார், விசிகாவுக்குள்ளே அவர் பேசிய கருத்துக்கள் குழப்பத்திற்கு வந்தது, அது போன்ற விஷயங்கள் இங்கு நடக்காமல் விஜய் அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதை ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால், கட்சி நடத்துவது என்பது எவ்வளவு ஒரு சிரமமான காரியம் என்பது விஜய் அவர்களுக்கு போக போக தான் புரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் இப்போது வரைக்கும் ஒரு 2-3 நிகழ்வுகள் தான் கள அரசியலில் விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் போக போக தேர்தல் வர வர கள அரசியல் சூடு பிடிக்கும். விஜய் அவர்கள் ரெகுலராகவே ஒரு நிரந்தரமாகவே களத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது சரியான ஆட்களை வைத்துக் கொள்வது மட்டுமில்லாமல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் நரேட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. அந்த நரேட்டிவை கரெக்டா செட் பண்ணா மட்டும்தான் புதிய கட்சிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா பழைய கட்சிகள்லயே திமுக, அதிமுக போன்ற கட்சி 50 வருடம் அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட கட்சிகளிலே நிறைய இடங்கள்ல முரண்பாடுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். திரு விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் தான். ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவும் இருக்கும். ஏனென்றால் ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வருவேன் என்று சொல்பவர் அவர் சரியான ஆட்களை இப்போ சூஸ் பண்ணி இருக்கிறவங்கல பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஆள் யாரும் இல்லை. இனிமேல் அவர் சூஸ் பண்ணும் போது அந்த அவருடைய அரசியல் மாற்றம், அரசியல் நிகழ்வு எதற்கெல்லாம் எதிரி என்று சொன்னாரோ அந்த விஷயம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. சிவபிரன், இப்ப கட்சியில இணையக்கூடிய இந்த முக்கிய நபர்கள் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவினுடைய வார் ரூம் மற்றும் ஐடி பிரிவில் இருந்தவர், அதிமுகவிலும் ஐடி பிரிவில் இருந்தவர். ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடி வியூக வகுப்பாளராக இருந்து விசிகாவில் பொறுப்பிலும் இருந்தார். 2-3 கட்சிகளினுடைய பலம் பலவீனம் அறிந்தவர்கள் தாவேகாவில் சேருவது என்பது தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்கும் அப்படின்னு பார்க்கலாம். இல்ல, கூடுதல் பலம் ஓரளவுக்கு சேர்க்கும். பட் நீங்க ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் ஒரு பெரிய பொறுப்புல இருந்தவர், துணை பொதுச் செயலாளர். இன்னொன்னு அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். சோ அவருக்கு விசிகா பத்தின விஷயங்கள் தெரியும், ஓரளவுக்கு திமுகவை பத்தி தெரியும்.
பட் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அந்த கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையின் இணை செயலாளராக இருந்தார். அவருக்கு அதிமுகவை புரிஞ்சு, அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை 2 வருடங்கள்ல உங்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவர் இன்னும் 2 வருடம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன் அவர் அதிமுகவுல சேர்ந்து. சோ ஆதவ் அர்ஜுனா விஜய் அவர்களுக்கு ஒரு பலமாக இருப்பார். இன்னொன்னு என்ன, அவர் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்ததுனால அதற்கான விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஒரு எலெக்ஷனை எப்படி நடத்தணும், இன்னொன்னு விசிகா போன்ற கட்சிகள்ல அவர் அந்த சின்னத்தை எப்படி கொண்டு செல்வது என்ற வியூகத்தை விசிகாவுக்கு வகுத்து கொடுத்தவர் திரு ஆதவ் அர்ஜுனா. அவர் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருப்பாரு. நிர்மல்குமாருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும். பட் இங்க என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவங்க வேற கட்சிகள்ல இருந்து வருகிறார்கள். ஆதவ் அர்ஜுனாக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது ரிப்பீட் ஆகாம பாத்துக்க வேண்டிய கட்டாயம் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். மிக முக்கியமா ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களினுடைய முதல் அரசியல் மாநில மாநாடு தொடங்கி பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்கனவே ஒரு அமைப்பு, அவர்களுக்குள்ள ஒரு வியூக வகுப்பாளர்கள் கொண்ட அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ புதுசா இந்த டீம் உள்ள போகிறது அப்படிங்கிறது கட்சிக்குள்ள எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாதா? இல்ல, டீம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் வேற, கட்சியினோட ஆபீஸ் பேரர்ஸ் வேற. இவங்க 2 பேரும் கோ எக்ஸிஸ்ட் ஆகிதான் எல்லா கட்சிகள்லுமே நீங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கட்சியில இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸும் தனித்தனி தீவுகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களால் ஒரு வியூகத்தை வகுக்க முடியாது. இது ரெண்டுமே 2 பேரும் 2 டீம்ஸும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் நான் திரும்ப சொல்ல வரேன். விஜய் அவர்களுக்கான பொறுப்புகள் கூடுகிறது. ஏன்னா இதுவரைக்கும் கட்சியில் பெரிய அளவுல யாரும் சேரல. இதுவரைக்கும் இருந்தவர்கள் விஜய் அவர்களை மட்டும் தலைவராக ஏற்றுக்கொண்டு, விஜய் அவர்கள் நடிகராக இருந்த போதிலிருந்து அவருடைய ரசிகராக இருந்து இன்று விஜய் அவர்களை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். இப்ப வர்றவங்க விஜய் அவர்களுடைய சினிமா ஸ்ட்ரென்த்துக்காக வரலாம். அவர்கிட்ட ஒரு அரசியல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்து வர்றவங்கள அவர் எந்த வகையில வழி நடத்த போறாரு, எப்படி யூஸ் பண்ண போறாரு, இதனால கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் நியூ கம்மர்ஸ். ஏற்கனவே 20 வருடம் 15 வருடம் அவரோட ரசிகர்களாகவும் அவருடைய ரசிகர் மன்றத்தை நடத்தி அந்த பொறுப்பாளர்களாக இருந்தவர்களையும் எப்படி அவர் பேலன்ஸ் பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பிரச்சனைகள் வரும், ஆனா அந்த பிரச்சனைகள் வெளியில வராம பார்த்துக்கிறத ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய சாதுரியம். மிக்க நன்றி சிவபிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியாக தொடங்கி பல்வேறு நிகழ்வுகளில் கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கட்சியை பலப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 120 நிர்வாக மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதற்கான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமனம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அவர்களை தாவேக தலைவர் விஜய் நேர்காணல் செய்து அவர்களுக்கான நியமன ஆணைகளை வழங்கி வரக்கூடிய நிகழ்வும் தாவேகவினுடைய பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்சியில் மாற்று கட்சியிலிருந்து இணையக்கூடிய முக்கிய நபர்களினுடைய இணைப்பு நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகிறது. அவர்களுக்கு பல முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில்தான் அதிமுகவினுடைய ஐடி பிரிவு இணை செயலாளராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து நீடித்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து வெளியேறினார். அவரும் இன்றைக்கு தேர்தல் பிரிவு பொறுப்பாளராக தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படும் நிலையில் சமூக ஊடகங்களில் பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜ்மோகனும் கட்சியில் இணைகிறார். அவருக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள் தொடர்பான அறிவிப்பும் இன்றைக்கு வெளியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நிகழ்விடத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். முக்கிய அறிவிப்புகளை எப்போது எதிர்பார்க்கலாம்? பாலவேல், தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து முக்கிய அறிவிப்புகள் இன்றும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 2 மணி அளவில் அந்த அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை 3 விதமாக இன்றைய நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, மாற்றுக் கட்சியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது ஒன்று. இரண்டாவது, மாவட்ட செயலாளர்களுடைய 3ஆம் கட்ட பட்டியல் ஒன்று. அதற்கு பிறகு செய்தி தொடர்பாளர்கள் உள்ளிட்ட அறிவிப்பு ஒன்று என 3 கட்டமாக இந்த நிகழ்வுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த
இந்த நிகழ்வுக்காகத்தான் விஜய் தற்போது தன்னுடைய இல்லத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். இங்கு ஏற்கனவே இருந்து இணைய வந்திருப்பவர்கள் இங்கு இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவில் இருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் வந்திருக்கிறார், ஆதவ் அர்ஜுன் வந்திருக்கிறார், பேச்சாளர் ராஜ்மோகன் வந்திருக்கிறார். தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம்.